அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி அவங்க ரெஸ்டாரண்ட்டில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கோபிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி வந்து என்ன பாக்கியா ஏன் ஒரு மாதிரி நீ இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எந்த டைமாக இருந்தாலும் தயங்காமல் நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் அம்மாவை என்னோட ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் எதையுமே தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள். உண்மையிலே என்னால் ரொம்ப ப்ரெஷராக தாங்கிக்க முடியல அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம கோபிக்கிட்டே எடுத்து சொல்கிறாங்க. கோபியுமே இதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அம்மாவும் நானும் இனியாவை பார்க்க போகிறோம், போயிட்டு வரும்போது இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஈஸ்வரியும் கோபியும் நம்ம இனியாவை பார்த்து பேசிட்டு வராங்க. அவங்க வீட்டில் போயிட்டு பார்த்து பேசி ஈஸியெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பாரு சம்மந்தி தான் அவர் எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறாரு, ஆனால் பாக்கியா என்னவோ அவங்க மேலேயே குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து இங்கே பாருங்கம்மா, பாக்கியாவை கொஞ்சம் அவளோட போக்கில் விடுங்க, அவள் எவ்வளோ தான் தாங்கிட்டு இருப்பா சொல்லுங்கள். ஒரு பக்கம் வீட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட்டை இழந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் யோசித்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கா, கொஞ்ச நாள் அவளோட போக்கில் நீங்கள் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை சைலண்ட் ஆக்கிடுறாங்க. கோபியுமே அடுத்து அவங்க வேலையை பார்க்குற மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நம்ம ஆகாஷ் வந்து பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கேட்க உடனே பாக்கியா வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அந்த கவுன்சிலருங்க வராங்க. வந்து நம்ம பாக்கியா கிட்ட ப்ராப்ளத்தை பண்ணுறாங்க. பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், இங்கே குடிச்சிட்டு வரவங்களுக்கும் குடிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவுன்சிலர் அது எதுக்குமே ஒத்துக்காமல், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க மேடம், சரி எங்களுக்கு போட வேண்டிய சாப்பாட்டை நீங்கள் போடுங்க, நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வம்படியாக உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்தா பாக்கியா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷனாக என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.